குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவா நம்ம லாஸ்டா சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததா குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில இந்த ஏப்ரல் எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது நான் மெயினாக சொல்லியே ஆகணும். இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல வராரு, புதன் 12ல வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமா இவங்க எல்லாருமே வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததா நம்ம போடுற பிளான்ஸ் தேவையில்லாம போய், நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாம ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்றது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போற இடத்துல ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே இந்த உலகமே ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும்பட்சமா எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாத பலன்கள்ல நம்ம அடுத்ததா பார்க்க போது ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு. ஓகே, இப்போ உலகத்துக்கே ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனா இருக்கு. எனக்கு மட்டும் என்ன நல்லது நடக்க போகுது? ஆல்ரெடி கடன் பிரச்சனையில மாட்டியாச்சு, குடும்ப பிரச்சனையில மாட்டியாச்சு. நமக்கு இனி என்னதான் பிரச்சனை? எல்லார்கிட்டையும் ஏமாந்தாச்சு, என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. அது உண்மைதான். ஆனா இந்த காலகட்டத்துல ரிஷபத்துக்கு எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்லது பண்ண வராங்க. ஓகே, என்ன நல்லது பண்ண போறாங்க? எல்லா பிரச்சனையும் கைவிட்டு போயிடுச்சு, ஊரை விட்டு ஓடியாச்சு கடன் வாங்கி. ஏன்னா பிகாஸ் இந்த மாதிரி கடைசி ஒரு 5 வருஷத்துல உங்களுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனை வந்திருக்கும், பண ரீதியா வேலை மாற்றம், அதே மாதிரி நிறைய வீடு கட்டி எல்லாம் வச்சிருப்பீங்க அழகா, அதை யார் மூலியமா ஏமாந்து போய் கைவிட்டிருக்கோம். இப்படி நிறைய பிரச்சனை இந்த ரிஷப ராசி கடந்த 5 வருஷத்துல சந்திச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ மட்டும் எல்லா கிரகங்களும் எனக்கு எப்படி நல்லது பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி எல்லாமே நல்லது பண்ண போகுது. இப்போ உங்களுடைய ரிஷப ராசி மற்றும் லக்னத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு அசுப கிரகங்கள் வருகிறார்கள். இப்போ ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு செவ்வாய் அங்க வர போறாங்க. ஆல்ரெடி சூரியன் அந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ புதன் பரிவர்த்தனை யோகத்துல வராங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எப்படி புதன் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா உங்களுக்கு ஸோ குரு புதன், ஸோ இந்த மாதிரி ஒரு பரிவர்த்தனை யோகத்துல வராங்க. அப்போ திரிகோண ஸ்தானத்திலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, இது மூலியமா என்னது நல்லது நடக்கும் அப்படின்னா, ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு
இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி விட்டு போன பிஸ்னஸை வந்து நீங்க ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப உகந்த காலகட்டமா இருக்கு. இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து குரு நமக்கு என்ன நல்லது பண்ண போறாருன்னா 11ஆம் வீடு குரு வீட்டில தான் எல்லாருமே போய் உட்கார்றாங்க. ஒரு சுபரோட வீட்டில் அசுபர்கள் வந்தாங்க அப்படின்னா அது எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னா எல்லாருமே சுபத்துவம் ஆயிடுவாங்க. ஏன்னா குருவோட வீட்டில் எல்லாருமே கன்ஜெக்ஷன் ஆகும்போது உங்களுக்கு எப்படி அந்த இடம் வந்து தவறாக போய் முடியும்? ஆல்ரெடி சனி வீட்டில் இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனை நீங்க சந்திச்சீங்க. இப்போ அடுத்தது குருவோட வீட்டுக்கு வராங்க. அப்போ உங்களுடைய வேலை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எதெல்லாம் உங்களை விட்டு போச்சோ, நீங்க திருமணம், மறுமணம் இதுக்கு ரெண்டுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் சொல்லலாமான்னு கேட்டா 100% நீங்க சொல்லும் போது அது கேரண்டீட் ஃபார் மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஒரு தொழில் நிறைய டைம் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன், இந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து நீங்க அழகா வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம். எவ்வளோ பிரச்சனை இல்லை, வேலையில உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் மூலியமா நீங்க பிரச்சனையை சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் எல்லாமே இப்போ வந்து அழகா வந்து கன்ஜெக்ஷன் ஆகி ஒவ்வொரு இடத்துல டிரான்சிட் ஆகி உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராப்ளமும் கொடுத்துட்டு இருந்தவங்க அழகா இப்போ சுபரோட வீட்டில் உட்காரும் போது குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா பரிவர்த்தனை யோகத்தையும் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம எல்லா கிரகத்தையும் சுபத்துவப்படுத்தி உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. அப்போ உங்களோட எண்ணங்கள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய பிளானிங் இது எல்லாமே நீங்க கரெக்டா உங்களுடைய யோசனைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப யாராவது பிடிச்சவங்க அப்படின்னா உங்ககிட்ட நீங்க உட்காந்து உங்களோட ஐடியாஸை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து இப்போ உச்சத்துல இருக்கும்போது நீங்க நினைக்கிற எல்லா காரியங்களுமே லக்னாதிபதி 8 உச்சமா இருக்கிறார். அப்போ வந்து நிறைய பேர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அப்ராட் பிளான் பண்ணணும்னு இருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறந்த படிப்பு, வேலை ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது. இவ்வளோ வருஷம் ட்ரை பண்ணி அவ்வளோ பிரச்சனையில போயிட்டு இருந்தது எல்லாமே இப்போ உங்களுக்கு தானா சரியா போகுது. நிறைய பேருக்கு விசா கிடைக்காம இருக்கும், சடனா உங்களுக்கு வந்து விசா கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து 100% நடக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. என்னடா மாற்றம்? எல்லாருமே ரிஷபம் ஓப்பன் பண்ணாலே சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க. பட் ஸ்டில் எனக்கு எந்த ஒரு காரியமும் நடக்கல அப்படின்னா ப்ளீஸ் வெயிட். உங்களுக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆக போகுது. அது மூலியமா உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. வேலைக்குரிய புதனும் இப்போ வந்து என்ன ஆகுறாரு, பரிவர்த்தனை யோகத்தின் வரும்போது எவ்வளோ கஷ்டத்துல ஒரு கிரிட்டிக்கல் ஒரு டெட் எண்டுக்கு போய் அங்க போய் கடவுள் உங்களுக்கு அந்த கதவை திறக்கிறார். நல்ல ஒரு வெளிச்சம் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு வரப்போகுது. அப்போ நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்கள், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய திட்டங்கள், உங்களோட பிளானிங், ஏன்னா 8க்குரியவர் உச்சமாகும் போது நம்ம நல்லதே எடுத்துப்போம். அப்போ நிறைய பேர் வந்து இந்த தீரா கடன் அப்படிங்கும்போது அந்த விஷயமும் கொஞ்சம் உச்சமாகும். அப்போ அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோ ஆஃப் மணி வரும்போது அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிறதுக்கு உண்டான அந்த பிளானிங்கை மட்டும் போடுங்க. எல்லாமே அடைக்க சொல்லலை, பட் அதுக்கான முயற்சிகள் அது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அடைக்கும் போது நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆவீங்க. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதம். இந்த தமிழ் புத்தாண்டே வந்து உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான ஒரு மாதம் தான். நாட் ஒன்லி தமிழ் புத்தாண்டு, உங்களுக்கு குரு மாறதே வந்து ஒரு அதிசயம் தான். சூப்பரான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு புது வேலை, புது தொழில், இல்லை தொழில வந்து நீங்க ஒரு அப்கிரேடேஷன்ஸ் கொண்டுட்டு வரீங்கன்னா 100% நடக்கும். அதே மாதிரி வந்து உங்களுடைய படிப்பு, சில விஷயங்கள் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப நல்லா நடக்க போகுது. அப்ராட்ல நீங்க போய் படிக்க போறீங்க. நிறைய பேர் வந்து அப்ராட் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பா நடக்க போகுது. ஏன்னா 8 அப்படிங்கிறது வந்து 11ஆம் இடத்துல போய் அது உச்சமாகும் போது நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. இப்போ சூரியனும் அங்கதான் இருக்காரு. அப்போ தாயின் மூலியமாக நிறைய நன்மைகள், அவங்க நிறைய உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நல்லா நடக்க போகுது. அப்போ வந்து உங்களுடைய தந்தை ஸ்தானமும் அங்கதான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இடத்துலயே உட்காரும்போது எல்லாருமே உங்களுக்கு நன்மை செய்கிற இடத்துல குருவோட வீட்டுல வரும்போது எல்லாமே ரொம்ப அருமையா இருக்க போகுது. நீங்க உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து என்ன மாதிரி காலகட்டங்கள்ல என்ன செய்யலாம் அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிட்டு உங்களுடைய லைஃப்ல நீங்க மூவ் பண்ணுங்க. இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல தர்ம கர்மாதிபதியான யோகக்காரகனான சனி இப்போ வந்து கோச்சாரத்துல வந்து 12ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்துல அவர் எந்த இடத்துல இருந்து பலன்களை கொடுக்கிறார், அந்த கிரகங்கள் அந்த 11ஆம் வீட்டுல போய் எப்படிப்பட்ட
ஒரு வாய்ப்பினை உங்களுக்கு அளிக்க போறார் அப்படிங்கிறது உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே ஒரு தெளிவான விளக்கங்கள் சொல்ல முடியும். ஸோ நீங்க இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இது எப்படி மூவ் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு சர்வீசஸா நீங்க வந்து இல்ல நீங்க ஒரு பிளானிங்கா பண்றீங்க, ஒரு சர்வீஸா பண்றீங்க, இல்ல உங்களுடைய கூட்டு தொழில் நீங்க வந்து உங்களோட ஃபேமிலி மூலியமா ஒரு தொழில் நீங்க ஸ்டார்ட் அப் பண்ண போறீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுக்கு 100% ஹெல்ப் பண்ணும். நீங்க பார்த்துட்டு அது மூலியமா நீங்க மூவ் பண்ணும்போது ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ ரிஷபம்க்கு ஒரு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களோட சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்குண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அவனுக்கு அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோடு இணைகிறாரு. இது வந்து ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் வந்து உலக அளவில் போர் நடக்க வருது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் வந்து இந்த சனி சூரியன் செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போது அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை, இதுக்கு வந்து சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணையிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார்.
கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் வந்து தன்னுடைய எதிரி வீடுண்டு, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன், ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க, உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். ரிஷப ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை, சதுர் கிரக சேர்க்கை 11ஆம் இடத்துல. இதில் ஒரு விஷயம் இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் புதன் எப்பொழுதெல்லாம் 3, 5, 7, 9 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறாரோ அப்போல்லாம் உங்களுக்கு பண தட்டுப்பாடு இருக்கும். இப்போ 11ஆம் இடத்துக்கு வராரு, அதனால் எங்களுக்கு நஷ்டமாகுமா, பணம் வராதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது மட்டும் இல்லை. ஏன் அப்படின்னா, எந்த கிரகமாக இருந்தாலும், நவகிரகமும் சரி, 11ஆம் இடத்துக்கு வந்தால் உங்களுக்கு நிரந்தர வெற்றியை தரும். அதனால் புதன் வந்து மீன ராசிக்கு வராரு, அதனால் எங்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படுமான்னு கேட்டால், வியாபாரத்தின் மூலமாக, பூர்வீக சொத்தின் மூலமாக, உடன்பிறப்புகளின் மூலமாக, இப்படி அடுத்தவங்க மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது கடனான்னு கேட்டால் கடன் கிடையாது. உங்களுக்கு கடன் இனிமேல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் தான் கடன் கொடுப்பீங்க. அடுத்தவங்ககிட்ட கொடுத்த கடனை வசூலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படும். உங்களுடைய பவர் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் நட்புகளுக்கோ வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. பெரிய பெரிய மனிதர்கள் அவங்கக்கிட்ட கைகட்டி சரணடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்கள், இந்த ரிஷபராசியில் அரசியல் துறை சார்ந்தவர்கள் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதவி தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து கொஞ்சம் சைட் ஸ்டெப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து முக்கியத்துவம் குறையலை. அதே மாதிரி தான் இத்தனை நாளாக ரிஷபராசிக்கு முக்கியத்துவம் குறையாமல் இருந்தீங்க. இப்போ சைட் ஸ்டெப் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களை மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வரக்கூடிய நேரம் வந்து விட்டது. இதன் மூலமாக கடல் கடந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பாற்றலின் மூலமாக குடும்ப கௌரவத்தை உயர்த்தி பெருமிதம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் அதீத லாபம் ஏற்படும். 1 லாபம் 2 லாபம் இல்லை, 4 விதமான லாபங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதுவும் ஏப்ரல் 14க்கு மேலே இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க 99% சொந்த வீட்டில் தான் இருப்பாங்க, தவிர வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது இந்த லீஸுக்கு இருக்கிறவங்க, எப்படி இருந்தாலும் சரி, போகியத்துக்கு இருக்கிறவங்க, எந்த வார்த்தையில் சொன்னாலும் சரி, சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறதுக்கான நேரம் வந்து விட்டது. அதே சமயம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் அமையக்கூடிய வகையில் இருக்குது. தசமஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில்துறையினர் லாபத்தை சந்திப்பார்கள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மை ஏற்படும். 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. அந்த 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் பரிவர்த்தனை பெறுகிறார். குரு புதன் பரிவர்த்தனையின் மூலமாக புதனுக்கு நீச்ச பங்க யோகத்தை கொடுத்து வசதி வாய்ப்புகளையும் உங்களுடைய கௌரவத்தையும் உயர்த்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி இல்லை, 10ஆம் தேதியிலேருந்து இந்த மாத கடைசி 30ஆம் தேதிக்குள்ளார ஒரு பெரிய பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய செல்வாக்குள்ள நபருடன் தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், வியாபாரம் எழுச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் தான் ஜாஸ்தி இருக்குது. 99% பாசிட்டிவ் இருக்குது. உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 8ஆம் தேதி விடியற்காலை 5:55 ஏப்ரல் 10ஆம் தேதி மாலை 6:44 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா குருவோட பார்வையில் இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் ஏற்பட்டு குடும்பம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த சந்திராஷ்டமமே இருக்கிறதுனால இந்த மாதத்தில் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் இல்லை. உங்களுக்கான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்த குரு கவச்சம் மற்றும் சுப்பிரமணிய புஜங்கத்தை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். ஸ்கந்த குரு கவச்சம், அதை சொல்லுங்கள், முருகனே உங்களுக்கு கூட இருப்பார். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள்.
வரக்கூடிய பாதிப்புகள் சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது பொதுவான கோச்சார பலன்கள், ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும், அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன் ஜோதிடர் ஆசிரியர். நாம பாத்தீங்கன்னா NLS அப்படின்னு நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி பாரம்பரிய முறையையும் கேரள முறையையும் கலந்து ஒரு ஜாதகம் எப்பொழுதும் வெற்றி பெறக்கூடிய ஜாதகமே அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்திற்கு பார்த்தீங்கன்னா தொழில் புள்ளி தொழில் லக்னம், திருமண புள்ளி திருமண லக்னம், வாரிசு புள்ளி வாரிசு லக்னம், தன புள்ளி தன லக்னம், குபேர புள்ளி குபேர லக்னம், கடன் அடையும் புள்ளி கடன் அடையும் லக்னம்னு சொல்லி ஒரு 6 முறையில் ஒரு ஜாதகத்தை கணித்து அந்த ஜாதகத்திற்கு உண்டான சூட்சமத்தை செயல்படுத்தி எந்த ஒரு ஜாதகம் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம்னு சொல்லி ஜாதக முறை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருகிற ஏப்ரல் மாதம் ரிஷபம் ராசிக்கு எப்படி வெற்றி பெறும், ரிஷபம் ராசிக்கு என்னென்ன இடர்பாடுகள் வரும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிரகங்களுடைய அடிப்படையில எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்கு உண்டான சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு பெயர்ச்சியை மேஷத்தில் இருக்கிறார், தன் வீட்டிற்கு 12இல் இருக்கிறார். அதே போல உங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்கு 12 கூடையவர் 11இல் இருக்கிறார். அப்போ இவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் ஏதாவது ஒரு புது புது உறவுகளை ஏற்படுத்தி தரும், புது தைரியத்தை வரவழைத்து தரும், புது செயல்பாட்டிற்கு உண்டான தூர யாத்திரைகள், தூரமாக பயணம் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். அதே போல் அவர்களுடைய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்வாக்கக்கூடிய சக்தியை இந்த மாதம் ஏற்படுத்தி தரும். அதே போல் ரிஷபம் ராசி ஆண் பெண் இருவருக்குமே பாத்தீங்கன்னா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பாராத பாராட்டுக்கு உண்டான விஷயங்களையும் செயல்படுத்தக்கூடிய தன்மையையும் ஏற்படுத்தி தரும். இதே போல் குடும்பத்தில் பெற்றோர்களால் சில நன்மைகள் ரிஷபம் ராசி குழந்தைகளுக்கு நடக்கும், ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நடக்கும். அதே போல் ரிஷபம் ராசிக்கார குழந்தைகளால் பெற்றோருக்கும் நன்மைகள் நடக்கும். வீட்டில் வயதானவர்களுக்கு உண்டான நல்ல மரியாதையும் மதிப்பையும் கொடுக்கும் பொழுது நமக்கு இறைவனுடைய ஆற்றல் நல்ல விதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாம் ஏதாவது இப்போ பிழை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது, பெனால்டி அடைக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த சுக்கிரன் செவ்வாய் உடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்கு நல்ல ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியத்திலோ கணவன் மனைவி உறவு நிலைகளிலோ ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது, நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கும். இந்த ரிஷபம் ராசியில் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிவு வழக்கு போட்டிருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கக்கூடிய மாதமாக இயக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல அதிகாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல நல்ல ப்ரமோஷன், புதிய புதிய மாற்றங்கள் இதெல்லாமே உருவாகும். ரிஷபம் ராசிக்காரர்களுடைய எண்ணங்கள் இப்பொழுது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அமைப்பிற்கு செல்லும். அவர்கள் எண்ணத்திற்கு தகுந்த நபர்களை பார்ப்பார்கள். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது என்று அவர்கள் நினைத்தவர்களை காணக்கூடிய சக்தி இந்த மாதம் செயல்படும்.
காதல் திருமணங்கள், ரிஷபராசிக்காரங்களுக்கு காதல் திருமணங்கள் இந்த மாதத்தில் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில ஒரு உறவு முறைக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சில ரிஷபம் ராசிக்காரர்கள் தன் தவறை உணர்ந்து தேவைகளை தெரிந்து அதற்கு தகுந்தது போல் தன் வெற்றியை நாடி சென்று தேடி பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உருவாக்கி தரும். இப்படி பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பலன்கள் வரக்கூடிய மாதமாக இருக்கிறது. தனம், வாக்கு, குடும்பம், தொழில், ஆரோக்கியம், வெற்றி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கூடுதலாக இருக்கிறது. ஏன்னா சுக்கிரன் தன் வீட்டிற்கு 12 இருந்து தன் வீட்டிற்கு 12ஆம் அதிபதி போய் 11 இருக்கிறார். செவ்வாய் பகவான் குருவுடைய வீட்டில். அப்ப பாத்தீங்கன்னா அவர் எதிர்பாராத ஒரு யோகத்தையும் எதிர்பாராத ஒரு லாபத்தையும் இடம், வீடு, வண்டி, வாகனம் விற்று நல்ல ஒரு லாபம் பார்க்க வேண்டும், விற்று ஒரு கடனை தீர்க்க வேண்டும், அதே போல் உள்ளவர்களுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்க வேண்டும் நினைப்பவர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. அப்போ இந்த ஏப்ரல் மாதத்துல அவங்களுடைய வழிபாடு என்ன தெய்வ வழிபாடா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி அம்மன் வழிபாடு, காமாட்சி அம்மன் வழிபாடு அவர்களுக்கு சிறப்பை தரும். அதே போல இவர்களுடைய எந்த தேதி இவர்களுக்கு ஒரு வெற்றி தரக்கூடிய தேதியாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4ன்னு கூட்டு எண்ணிக்கை வரக்கூடிய தேதிகள், 4ஆம் தேதி இதெல்லாமே இவங்களுக்கு ஒரு வெற்றியை தரும். அதே போல இவர்களுடைய நிறம் அப்படின்னு சொன்னா இளம் நீல கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இளம் நீல கலர் நல்ல வெற்றியை தரும். இளம் ரோஸ் கலர் நல்ல வெற்றியை தரும். இவர்களுடைய அதிர்ஷ்டம் என்னன்னு சொன்னோம்னால 4, 2 இது ரெண்டுமே 2, 4ங்கிறது அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கிறது. இவர்களுடைய தானம் அப்படின்னு சொன்னோம்னா உளுந்து வடை தானம் இவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும். உளுந்து வடை தானம் செய்தல் இவர்களுக்கு நல்ல வெற்றியை தரும். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். அப்படி பாத்தீங்கன்னா எங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு மகாலட்சுமி கோவிலில் சென்று அந்த உளுந்து வடையை நைவேத்தியமா வச்சு படைச்சு அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் தானம் கொடுப்பது எதிர்பாராத விதத்தில் குடும்ப ஒற்றுமையை தன லாபத்தையும் கொடுக்கும். அதுக்காகத்தான் இந்த உளுந்து வடையை சொன்னது. அதே மாதிரி அந்த உளுந்து வடைங்கிறது இந்த 4ஆம் தேதி கூட்டமைப்பில் வரக்கூடிய அமைப்பிலோ இல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுவாதி நட்சத்திரம், அதே போல அனுஷ நட்சத்திரம் இந்த மாதிரி நாட்களிலோ நீங்கள் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். சுவாதி நட்சத்திரம், அனுஷ நட்சத்திர நாட்களில் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். என்ன இது நன்மையை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாகனம் வாங்குவதற்கோ இல்ல ரொம்ப நாள் தீராத கடனுக்கு உண்டான ஒரு தீர்விற்கோ அது ஒரு நல்ல வழிவகை செய்து தரும். கிடைக்க வேண்டிய சொத்து பங்குக்கும் அது நல்ல வழிவகை செய்யும். முயற்சி பண்ணுங்க, வெற்றி பெறுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொல்லி வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவாக நம்ம லாஸ்ட்டாக சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில் இந்த ஏப்ரல் எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது நான் மெயினாக சொல்லியே ஆகணும்,
இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் வந்து 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் வந்து சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேல வந்து மாறிடுவாரு. இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல வராரு, புதன் 12ல வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமா இவங்க எல்லாருமே வந்து வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இவ்வளவு பணம் கொடுத்தா இவ்வளவு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க எவ்வளவுதான் பணம் வச்சாலும் அங்க ப்ராடக்ட்ஸ் இருந்தாதான் வரும். அப்போ இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், அப்போ என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் வந்து இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததா வந்து நம்ம போடுற பிளான்ஸ் வந்து தேவையில்லாம போய் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாம ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்றது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போற இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலயுமே இது வந்து ஒரு 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரும்பட்சமா எல்லாருமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்க உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்க வந்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் இந்த புத்தாண்டு பலன்கள்ல வந்து நம்ம அடுத்ததா பார்க்க போறது வந்து துலாம். இந்த துலாம் 2026 அப்படின்னு சொல்ல போனாலே வந்து ஆல்ரெடி ரோக சனி, 6ஆம் இடத்துல சனி. ஓகே, இப்போ எல்லாமே வந்து அழகா 6ல் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ உங்களுடைய புதனாக இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், பாதகாதிபதி போய் இப்போ கொஞ்சம் 6ல் மறைஞ்சாலும் அடுத்தது எங்க போறாரு? 7ல் வராரு. உங்களோட லக்னத்துக்கு சூரியன் அப்படிங்கிறவர் பாதகாதிபதி. அப்போ அந்த பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் போய் அழகா எங்க போறார்? 7ஆம் இடத்துக்கு வர போறார். 6ல் மறைந்து 7. அப்ப வந்து என்ன அப்படின்னா, ஒரு மறைமுக ஒரு டார்ச்சரை கொடுத்துருப்பாங்க. அப்ப இது வந்து அழகா வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 7ல் வராங்க. அப்போ சமுதாய ரீதியான ஒரு ப்ரெஷர் நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்னு இந்த மாதம். ஓகே, 2க்கும் 7க்கும் உரிய செவ்வாயும் அழகா போய் எங்க உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல போறாங்க இல்லையா? அப்போ வந்து என்ன அப்படின்னா, வருமான ஸ்தானங்கள் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாமே கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருந்தாலும் என்ன அப்படின்னா, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ல உட்கார போறீங்கன்னு அர்த்தம். ஓகே, என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களோட கணவர் மூலியமாக, உங்களோட குடும்பம் மூலியமாக, உங்களோட குழந்தைகள் மூலியமாக ஒரு ஸ்ட்ரெஸ் அலைச்சல், ஒரு பிரிவு. அதாவது நீங்க நல்லா இருக்கீங்க, பட் உங்களை சுத்தி இருக்கிறவங்கனால நீங்க ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. இதுதான் விஷயம். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா எல்லா இடத்துலயும் போய் 6ல் தேவையில்லாம என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, குடும்பத்துக்காக ஒரு கடன் வாங்குறது, குடும்பத்துக்காக ஒரு பணம் ரொட்டேஷன் பண்றது. என்ன வந்து துலம் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு பர்சன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க எல்லாம் போய் அங்க மாட்டிக்குவீங்க. அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிரச்சனை வந்து உங்களாலதான் நீங்க போய் பண்ணீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த பேச்சு அங்க எடுபடாது. ஓகே, சரி, நான் வந்து உங்களுக்காக தான் நான் வந்து பணம் வாங்கினேன், உங்களுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் நான் எனக்காக என்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கேன், உங்களுக்காகன்னு சொல்லி உங்களோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ்ல தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா கணவரால், ஏன்னா உங்களுக்கு வந்து 2 7மே செவ்வாய் வராங்க இல்லைங்களா?
அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல எல்லா பொசிஷனும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அவங்க எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து பாக்குறாங்க, ஓகே பிஸ்னஸ் கரியர் வாழ்க்கை இப்போ என்ன அடுத்த மூவ், மணிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, உகந்த மாதமாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், அப்போ அதுக்கான செலவுகள் இதெல்லாம் இப்போ வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ புதனும் அங்க வந்து அழகா போறாரு. அப்போ குரு புதன் ஒரு பரிவர்த்தனை ஸ்டேட்டஸ்ல இருந்தாலுமே நமக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஃபேவரா இருக்கும் அப்படின்னா ஒரு 80% ஃபேவரா இருக்கு, 20% அந்த ஃபேவரே அப்படி உங்களுக்கு எது நமக்கு நல்லதுன்னு நினைச்சு கிடைக்குதோ அதுவே ஸ்ட்ரெஸ்ஸா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு நிதானித்து செயல்படுங்கள். இந்த துலாம் ராசி லக்னம் இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்தில். அப்போ அன்வான்டா மணி டிரான்சாக்ஷன் இப்ப தேவையே இல்லை, கடன் தேவையில்லைன்னு சொல்றேன். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ குரு வீட்டில் சனி அப்படிங்கும்போது இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் இப்போ இந்த காலகட்டத்துல பாதிக்கும். யாருக்கு பணம் கொடுத்தீங்க, யாருக்காவது நீங்க சைன் போட்டீங்க அப்படின்னா அழகா போய் பிரச்சனையில மாட்டிக்க போறீங்கன்னு அர்த்தம். இது மூலியமா ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க, மெயின் இதுதான். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நான் இப்போ சொல்ல போறது. ஸோ 7ஆம் இடத்துல வந்து சூரியன் வந்து அழகா உங்களை பார்க்குறாரு இல்லையா? அப்போ அந்த உச்சமான பார்வை எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் ஹீட்டு, அந்த கொஞ்சம் உடல் உஷ்ணம் இதெல்லாமே கொஞ்சம் நடக்க போகுது. இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி குடிச்சு உங்களோட உடல் ஹெல்த் எல்லாமே கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ஸோ துலாம் இந்த காலகட்டத்தில் ஃபேவராக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து, கிரகத்தை பார்த்து என்ன சரி செய்ய முடியும்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலகட்டமாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேர அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன், ஜோதிடர், பாலக்காடு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா NLS நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி 6 நட்சத்திரம் 6 லக்னம் நம் 12 பாவகத்தையும் ஆள்கிறது. ஒவ்வொரு 20 வருடத்திற்கும் ஒரு முறை நம்மை செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரம் எது, லக்னம் எது, அதற்குண்டான வழிபாடும் அதற்குண்டான செயல்பாட்டையும் செய்தால் வெற்றி பெற முடியும். எந்த ஒரு ஜாதகம் வெற்றி பெறுவதே என்று சொல்லி நாம பாரம்பரியமும் கேரள ஜோதிடமும் இணைத்து லக்ன நட்சத்திர முறைன்னு சொல்லி ஒரு முறையில பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். ஆன்லைன்லயும் பார்க்குறோம், நேரடியாகவும் பார்க்குறோம். சரி, நாம இப்போ இந்த மாதம் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், துலாம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குங்கிற பலனை தான் பார்க்க போறோம். ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக, ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக, ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக. ஓம் நவகோள்கள் நற்துணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய, எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவாகட்டும்னு சொல்லி நாம இப்போ துலாம் ராசி பலனை பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இந்த மாதம் நாயகர்களாக வரக்கூடியவர்கள் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும். அப்போ இந்த சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் நாயகர்களாக வரும் பொழுது, சுக்கிர பகவான் ராசிக்கு 7ல் தன் வீட்டையே பார்க்கிறார், ராசியவே பார்க்கிறார்.
செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் போய் சனி பகவானுடன் வலுவாக இருக்கிறார். அப்போ 6ஆம் இடம் வலுப்பெறுகிறது, 7ஆம் இடமும் வலுப்பெறுகிறது, அவருடைய ராசியும் வலுப்பெறுகிறது. இருந்தாலும் அவர் வீட்டிற்கு அவர் 12ல் இருந்து ராசியை பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது வெளியூரில் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம், வெளிநாட்டில் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு நன்மை இந்த மாதம் உறுதியாக நடக்கும். ஏதாவது ஒரு நன்மை உறுதியாக நடக்கும். அதே போல திருமணத்திற்காக அலைந்து கொண்டு இருப்பவர்களுக்கு மணமகன் கிடைக்கவில்லை, மணமகள் கிடைக்கவில்லை என்ற ஒரு வருத்தத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு துணை செய்யும் மாதமாக அவர்களுக்கு செயல்படும். அதேபோல் திருமணமாகி மன வருத்தத்தில் இருக்கும் தம்பதியர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் மாதமாக, நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் மாதமாக இருக்கும். அதேபோல் தொழில் வேண்டி, அரசு தொழில் வேண்டி பரீட்சை எழுதி காத்திருப்பவர்களுக்கு, அதே போல அரசாங்கத்திற்காக படிப்பிற்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கிறீங்க, மனு கொடுத்திருக்கிறீங்க, விண்ணப்பம் கொடுத்திருப்பவர்களுக்கு, அதே போல் தொழிலில் ப்ரமோஷன் வேண்டி காத்திருப்பவர்கள், அதிகார தொழிலில் இருக்கக்கூடிய காவலர்கள், இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல வில்லேஜ் ஆபீசராக இருக்கக்கூடியவர்கள், வருவாய்த்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும் மாதமாக செயல்படும். ஒரு புதிய இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மாதங்களாக செயல்படும். நினைத்ததை எவ்வளவு தூரம் சென்றாலும் அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். சரி, அப்போ அவங்க ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியது யார் இடத்தில் எல்லாம் அப்படின்னு பார்த்தா, தன் நாக்கிலும் வாக்கிலும் நல்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நண்பர்களால் ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் செயல்படும். மனைவியிடம் தன் வாக்கால் வாதாடி ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் செயல்படும். உறவுகளில் தனது சகோதரி உறவில் ஏதாவது ஒரு சங்கடத்தை உண்டாக்கக்கூடிய மாதமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் செயல்படும். அதே போல வீட்டில் பெரியோர்கள் இருந்தால் அவர்களுக்கோ இல்ல தன் உடல் உபாதைகளிலோ ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சைக்கோ அல்ல அதற்கு உண்டான அளவு வைத்திய செலவோ மருந்துகளோ எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த துலாம் ராசிக்காரர்ல கொஞ்சம் பேர் சந்திப்பாங்க. அதனால அவங்க எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உடலில் இருக்கும் பொழுது அதை கவனமாக செயல்படுத்தி கொள்ள வேண்டும், சீர்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ புதுசா வெளியூர் போறது, ஆன்மீக யாத்திரை போறது, உல்லாச பயணம் போறது, அதையெல்லாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் முடிவு செய்து வெளியூர், உள்ளூர் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கு உண்டான முயற்சி அதெல்லாமே இந்த மாதம் ஏப்ரல் மாதத்துல அவங்களுக்கு செயல்படும், வெற்றி பெறும் அப்படிங்கலாம். தொழிலில் புதிய நண்பர்கள் சேர்வது, உங்களுக்கு தொழில் செய்யும் இடத்தில் ஏதாவது தலைமை பொறுப்பை தருவது, ஒரு வெற்றியான செயலை நீங்கள் செய்வதற்கு உறுதுணையாக உங்களுக்கு பல நண்பர்கள் உதவி செய்வது, அந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு 7ஆம் பாவகம், 6ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 6, 7, 8 என்று 3 பாவங்கள் தான் உங்களை இயக்குகிறது. இதற்கு நாயகர்களாக சுக்கிரனும் செவ்வாயும் இருந்து செயல்படுகிறார்கள். நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் அப்படின்னா, உங்களுக்கு தஞ்சை பெரிய கோவில் என்று சொல்லக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். அதே போல தகப்பன் சுவாமி என்று சொல்லக்கூடிய சுவாமி மலை தரிசனமும் நல்ல முன்னேற்றம் தரும்.
இங்கே செல்ல முடியவில்லை என்றாலும் அவர்கள் அருகில் இருக்கும் சிவன் கோவிலில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் தரிசனம் காண்பது சிறப்பு. அதை செய்ய முடியவில்லை என்றாலும் அவர்கள் எள்ளுருண்டை தானம் செய்வதும் தேங்காய் எண்ணெய் தானம் செய்வதும் அவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரும். இவர்களுடைய வெற்றியான எண் அப்படின்னு சொன்னா, அதிர்ஷ்ட எண் சொன்னா, இந்த மாதத்திற்கு 4ம் 6ம் 4ம் 6ம் இவருக்கு அதிர்ஷ்டமான எண். 4ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் அதிர்ஷ்ட எண்கள். அதே போல அவர்களுக்கு இதே கூட்டு எண்ணிக்கையில் வரக்கூடிய தேதிகளும் அதிர்ஷ்ட தேதிகள். இவர்கள் வெள்ளை நிற ஆடையும் வெளிர் பச்சை நிற ஆடைகளும் இவருக்கு அதிர்ஷ்டத்தை தரும். இந்த மாதிரி அமைப்பு இந்த மாதத்தை இவர்கள் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை வருவதால் இவர்கள் எதிலும் கவனமுடன் இருந்து செயல்பட்டு பெற வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா, 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோடு இணைகிறாரு. இது ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் உலக அளவில் போர் நடக்க வருது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த சனி சூரியன் செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போது அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை. இதுக்கு சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணையிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் தன்னுடைய
எதிரி வீடுண்டு, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன். ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க, உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். கடக ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு விரயத்தில் இருக்கிறது சுப செலவுகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கார். நிலம் சார்ந்த செலவுகள், இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8ஆம் இடத்தை பார்க்கறனால தந்தையின் ஆரோக்கியத்துக்காக மருத்துவ செலவுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அப்பாவுக்கு வந்து மருத்துவ செலவுகள், ஆனால் அம்மாவுக்கு வந்து சில எக்ஸ்ட்ரீம் செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ இல்லை லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே சில பேர்த்துக்கு நடக்கிறது, அது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாகிறதுனால வருமானத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது. இதில் தசமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். இந்த சுக்கிரன் எப்படின்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ குட் சைன். உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் பதவியில் வந்து ஒரு தடுமாற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர்களால் மன அலக்கழிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த டிஸ்டர்பன்ஸில் வேலையை விட்டுருவாங்க. அந்த டிஸ்டர்பன்ஸில் வேலைக்கு போகிறத மறந்துடுவாங்க. அதனால் வரக்கூடிய தாமதங்கள் அல்லது தடுமாற்றங்கள் இந்த மாதம் இருக்கும். ஆனால் 19ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். ஏன்னா லாபஸ்தானத்துக்கு சுக்கிரன் வரார். ஆக்சுவலாக உங்களுக்கு பாதகாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்தாலுமே கெடுதல் பண்ணாது, நல்லது மட்டும்தான் பண்ணும். அதனால் உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 10ஆம் இடத்துக்கு சூரியன் வரார். அதனால் அரசாங்க ரீதியான கான்ட்ராக்ட் ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஃபாரின் போகிறீங்க, ஒரு சின்ன பிரச்சனை, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. அதே சமயம் நீங்கள் வந்து அரசாங்க வேலையை ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பீங்க, இப்போ எலெக்ஷன் நடக்குது பண்ண மாட்டேன்பாங்க, ஆனால் திடீர்னு ஒருத்தர் வந்து அவுட் ஆஃப் த வே பண்ணி கொடுத்துட்டு இதை முடிச்சுட்டு போங்க சார் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். 2ஆம் வீட்டதிபதி உச்சமாக இருப்பதனால தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி உச்சம் பெறுவதன் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தன லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளிலிருந்து பண வருமானம் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளை பேசினீங்கன்னா குடும்பத்தில் மரியாதை உயர்வு ஏற்படும். நான் தப்பான வார்த்தை பேசுகிறேன், கொஞ்சம் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசுகிறேன் அப்படின்னா உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி. ஏன்னா சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. நல்ல வார்த்தை பேசினீங்கன்னா சுக்கிரன் உங்களை மேலே தூக்கி வைப்பார். நீங்கள் தப்பான வார்த்தையை பேசினீங்கன்னா உங்கள் கௌரவத்தை அப்படியே மேலேருந்து கீழே தள்ளிடுவார். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது நல்லது. இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் கடகராசிக்கு ஏப்ரல் 13ஆம் தேதி விடியற்காலை 3:44 முதல் ஏப்ரல் 15 காலை 9:37 வரைக்கும். இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல ராகுவோடு இணைகிறாரு. தப்பான வார்த்தைகள் அல்லது மனப்பிறழ்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம் கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டியது அப்படின்னா, தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும். தேய்பிறை அஷ்டமி இந்த மாதம் நீங்கள் பார்த்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா பைரவருடைய தேய்பிறை அஷ்டமிக்கு பைரவருக்கு வந்து விளக்கேற்றுறது, நெய் விளக்கேற்றணும். இந்த சாதாரண கடையில் கிடைக்கக்கூடிய இந்த க்ரூட் ஆயில் விளக்கேற்றக்கூடாது. நெய், பசு நெய் விளக்கேற்றினீங்கன்னா அந்த இடமும் சுத்தியாகும். ஆக்சிஜன் சுத்தி ஆகிறதுனால உங்களுடைய திங்கிங்கும் நல்லாயிருக்கும். நம்ம ஹிந்துயிசத்தில் வந்து எதையும் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. அதனால் பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி அன்று நெய் விளக்கேற்றி பைரவாஷ்டகம் படித்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடங்கல்கள் உங்களை விட்டு அகலும். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள், சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது வந்து பொதுவான கோச்சார பலன்கள், ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும். அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள
அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவாக நம்ம லாஸ்ட்டாக சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில் இந்த ஏப்ரல் எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது நான் மெயினாக சொல்லியே ஆகணும். இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல் வராரு, புதன் 12ல் வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமாக இவங்க எல்லாருமே வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததாக நம்ம போடுற பிளான்ஸ் தேவையில்லாமல் போய் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்ணுறது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போகிற இடத்துல ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே இந்த உலகமே ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது ஒரு 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும்பட்சமே எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏப்ரல் மாத பலன்கள், இந்த புத்தாண்டு பலன்கள் கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? ஓகே, அப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு. எதுக்குன்னா, அஷ்டம சனி விலகிடுச்சுடா, நமக்கு சூப்பர், நமக்கு இன்னைக்கு எல்லாமே நல்லது நடக்க போகுது, தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. என்ன மேடம் திரும்பவும் நெகட்டிவா அப்படின்னு யோசிக்காதீங்க. நெகட்டிவ் கிடையாது, உங்களுக்கு ஒரு அலர்ட். ஓகே, இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில், ஏன்னா இப்போ சனி மட்டும்தான் விலகி இருக்காரு. ஆனால் உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் இன்னும் உங்களுடைய லக்னத்திலேருந்து 12ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அவரே இப்போதான் வக்ர நிவர்த்தியாகி அழகாக உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்தது உங்களுடைய லக்னத்துக்கு வர்றதுக்காக வெயிட்டிங். ஸோ அது வரைக்கும் என்ன நடக்கும், இந்த ஏப்ரல் என்ன எப்படி அப்படின்னு பார்க்கலாம். நிறைய ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிறது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்போ கேது உட்காந்துருக்கார். கேது இருக்கும் இடம் எப்படி இருக்கும்? அந்த இடத்தை பற்றற்ற நிலையை கொண்டுட்டு வந்துருவார்.
அப்ப குடும்பத்துல நீங்க நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். உங்களுடைய மனைவியோட வார்த்தைகளோ கணவனுடைய வார்த்தைகளோ கேளுங்க. குடும்பம் அப்படிங்கிறது கணவன் மனைவி மட்டும் கிடையாது. உங்களுடைய மாமனார் மாமியார், உங்களோட அம்மா அப்பா, உங்களுடைய குழந்தைகள். ஏன்னா உங்களோட குழந்தைகள் கூட இப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எல்லாமே சொல்லக்கூடிய இடத்துல வந்துருவாங்க. அம்மா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, அப்பா நீங்க ஏன் இப்படி பண்றீங்களா, கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா இதெல்லாமே உங்களுக்கு ஒரு அலர்ட் மாதம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா குரு மாறதுக்குள்ள உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நன்மை செய்வார். அந்த நன்மை வந்து கடவுள் வந்து ரூபமா எடுத்து செய்ய மாட்டாரு. மனிதர்கள் மூலியமாக சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைம்ல நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மன சிந்தனைகளுக்கு எது சரின்னு படுதோ அதெல்லாம் நீங்க சரி செய்யக்கூடிய ஒரு காலம் தான் இது எல்லாமே. ஓகே, நீங்க தவறு செய்றீங்களா, நல்லது செய்றீங்களா, பிறருக்கு கெடுதல் செய்றாங்களா, அதெல்லாம் வந்து உங்களை பொறுத்தது. நாம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஒருத்தங்களை நம்ம ஏமாத்துறோம் அப்படிங்கிறது ஏமாத்தி 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 நமக்கே தெரியும் அவங்களை ஏமாத்தி தான் பணம் பிடுங்குறோம் அப்படின்னு. அந்த சிந்தனை அவங்கவுங்களுக்கு தெரியறதா அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்ப சில காரியங்கள் நீங்க மாற்றும் போது எல்லாமே நல்லதாயிடும். அதாவது எல்லாரும் நினைக்கலாம் நம்ம செய்யறது யாருமே பார்க்க மாட்டாங்க, நம்ம செய்யறது வந்து நம்ம பிளான் பண்ணி தான் செய்யறோம். அப்படிலாம் கிடையாது. நீங்க செய்யறது அழகா அமைதியா உட்காந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா வந்து அதுக்கான ஒரு ஒரு பிரச்சனை எல்லாமே வந்து ஏன்னா நற்செயல்களும் நீங்க செய்வீங்க. கடகம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு லக்னமே கிடையாது. ஏன்னா குரு உச்சமாகக்கூடிய ஒரு ராசி, அந்த பாவம் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடம். ஆனாலும் மனிதர்கள் அப்படின்னு செய்யக்கூடியது நம்ம வந்து எல்லாருமே தவறு செய்யக்கூடியது தான். எல்லாருக்கும் திருத்தப்படக்கூடிய ஒரு நேரம் வரும். அந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த காலம். அஷ்டம சனி விலகி நிறைய நொந்து நூடுல்ஸா எல்லா விஷயத்திலும் இருந்து அப்படியே வெறுத்து போய் உட்காந்துருக்கிற நீங்க ஓகேவா, 2க்குரியவர் உச்சமாக போகிறார். அப்போ என்ன அப்படின்னா இவ்வளவு நாள் பிரச்சனையில இருந்த எல்லாமே உங்களுடைய தொழில் ஸ்தானமா இருக்கட்டும், உங்களுடைய வருமான ஸ்தானமா இருக்கட்டும், இப்போ உச்சமாக போகுது. அப்போ கேது அங்கிருந்து கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேதுவை நீங்க கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். அப்போ அந்த பற்றற்ற நிலையிலிருந்து நீங்க கொஞ்சம் அனுசரணையா ஓகே நான் என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கறது கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கேட்டுக்கிட்டு உங்களோட குடும்பத்துல அனுசரணையா நீங்க போகும்போது நல்லா. 2ஆம் இடத்துல சுபர்கள் பாக்குறாங்களான்னு கேட்டா நோ. அப்போ அந்த இடம் நமக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். அப்போ வருமான ஸ்தானம் எல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் இப்போ உச்சமாகும் போது உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி உங்களுடைய செவ்வாயா இருக்கட்டும், உங்களுடைய எப்படி சொல்றது, உங்களுடைய ஒரு வீடு வாகனங்கள், இல்லை நீங்க வந்து உங்களுடைய சுக்கிரன், அதாவது என்ன அப்படின்னா உங்களுடைய 4க்குரியவர், இவங்க எல்லாருமே வந்து உச்சமாகும் போது உங்களுடைய பிஸ்னஸ் லெவல் எல்லாம் உங்களுடைய வருமான ஸ்தானம் நல்லா இருக்க போகுது. அப்போ அந்த அனுசரித்து நீங்க போகும்போது உங்களுடைய டேலண்டா இருக்கட்டும், உங்களுடைய யோசனைகளா இருக்கட்டும் எல்லாமே சரியாக போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை கொடுத்துதான் அது சரியாகும் அப்படிங்கிறது தான் இவ்வளவு தூரம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிரச்சனைக்குரிய விஷயத்த வந்து அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க, பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க, அப்படியே மாறிடும். இப்போ வந்து சுக்கிரனா இருக்கட்டும், செவ்வாயா இருக்கட்டும், சூரியன் மாறும்போது உங்களுடைய லார்ட் ஆஃப் செகண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமாகும் போது எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருக்க போகுது. குரு மட்டும்தான் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கிறாரு, அவரும் சரியாயிடுவார் ஜூனுக்கு அப்புறம். ஸோ இப்போ ஒரு நல்ல விஷயங்கள் எடுக்கலாம். மாணவர்களுக்கு ஒரு புதுசா வந்து ஏதாவது ஒரு பிளானிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 4 பேர்த்துக்கூட கைடன்ஸ் கேளுங்க. எப்பவுமே இந்த காலகட்டத்தில் 4 பேர்த்தோட உதவி உங்களுக்கு தேவை. அது உங்களுடைய ஃபேமிலியா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்களோட வெல்விஷரா இருக்கலாம். யோசிச்சு பண்ணிட்டு ஃபைனலா நீங்க டெசிஷன் பண்ணீங்க அப்படின்னா அந்த காரியம் வெற்றி. இதுதான் கடகத்துக்கு நீங்க பண்ணக்கூடிய. ஏன்னா குழப்பமா இருப்பீங்க. ஆஹா நம்ம அஷ்டம சனி விலகியாச்சு, அடுத்தது ஒரு புது பிளான் பண்ணலாம் எல்லாம் அப்படி இப்படின்னு யோசிப்பீங்க. பட் இந்த அவசரம் இப்போ இந்த மாதம் தேவையில்லை, ஜூனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ கடகத்துக்கு இந்த காலகட்டத்தில் யோசிச்சு முடிவு பண்ணும்போது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களோட சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறைய கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாற்றம், அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு.
ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம்.